அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் தி கவுன்சிலிங், அதாவது ஜோசா, டிஎன்இஏ, விஐடி, அமிர்தா, சாஸ்திரா, இது மாதிரி பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா அமிர்தா கவுன்சிலிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பெற்றோர்களும் மாணவர்களும் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த அமிர்தா கவுன்சிலிங்கில் சிசாப்னு சொல்கிறாங்க. சிசாப்னா என்ன? முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்காலர்ஷிப் ஃபீ கேட்டகரின்னு சொல்கிறாங்க. நான் ஸ்காலர்ஷிப் ஃபீ கேட்டகரினா என்ன? மூணாவது, நான் வந்து இப்போ அமிர்தா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண விரும்புகிறேன், அந்த கவுன்சிலிங்க்கு ஃபீஸ் தனியாக பே பண்ணணுமா? நாலாவது விஷயம், ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்? இந்த 4 விஷயம் தான் அவங்க வந்து மெயினாக கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 தகவல்கள் தான் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அமிர்தா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உள்ளுக்க ஜாயின் பண்ணுறதுக்கு 2 ப்ரொசீஜர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏட்ரிபிள்இங்கிற எக்ஸாம் எழுதி உள்ளுக்க போகலாம். ரெண்டாவது ஜேஇ ஸ்கோர் வச்சு உள்ளுக்க போகலாம். இப்போ வந்து ஏட்ரிபிள்இயோட ஃபேஸ் 1 ரிசல்ட் வந்துருச்சு, ஃபேஸ் 2 ரிசல்ட் வரப்போகுது. அப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜேஇங்கிற எக்ஸாமோட ஸ்கோரை வச்சு அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும், ஜேஇ ஸ்கோர் எழுதினவங்க எல்லாருக்குமே ஜேஇ ஸ்கோர் வச்சு அப்ளை பண்ணவங்களுக்கு மெசேஜஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ அவங்களோட கவுன்சிலிங் ப்ராசஸ் பேர் தான் சிசாப், அதாவது சென்ட்ரலைஸ்டு சீட் அலோகேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிசாப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதாவது இந்த ஏட்ரிபிள்இக்கு என்ன யூசர் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணீங்களோ அதே ஏட்ரிபிள்இயோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் உள்ளுக்க போயிட்டு ஃபஸ்ட்டு சிசாப்புக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர்னால் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஆல்ரெடி நீங்கள் அப்ளிகேஷன் அப்பயே சில டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணியிருப்பீங்க, அது சிங்க் ஆகிக்குங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 12th மார்க்ஸ் கேட்கும், அதெல்லாம் என்ட்ரு பண்ணணும். அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சிங்கன்னா அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்சஸ்னு இருக்கும். அந்த ப்ரிஃபரன்சஸ் தான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது நீங்கள் என்னென்ன கேம்பஸில் என்னென்ன சீட் எடுக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணணும். அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜேஇ ஸ்கோர் எழுதினவங்களுக்கு மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகிருக்கு. அதை முடித்த உடனே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் சிசாப் கவுன்சிலிங் ப்ராசஸ். இந்த சிசாப் கவுன்சிலிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கிறேன் சார், ஏதாவது கவுன்சிலிங்க்கு தனியாக காசு கட்டணுமா அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் கேட்குறப்ப தான் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த சிசாப்புங்கிற இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கே நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் 5000 ரூபாங்கிறது நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டணும். அதாவது கவுன்சிலிங் ஃபீ மட்டும். நம்ம ஏற்கனவே வந்து அப்ளிகேஷன் ஃபீ 1200 1500 கட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கவுன்சிலிங் ஃபீ, அதாவது அந்த அப்ளிகேஷன் ஃபீ இல்லாமல் இந்த சிசாப் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கவுன்சிலிங் ஃபீன்னு தனியாக கட்டணும். அப்போ வந்து ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையும் வருது. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதே மாதிரி தான் விஐடி கவுன்சிலிங்கில் வந்து கவுன்சிலிங் ஃபீ வந்து 5900 ரூபாய் கட்டணும். சீட்டு கிடைச்சா ஓகே, சீட்டு கிடைக்கல அப்படின்னா அந்த ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள். அப்போ இங்கே வந்து சிசாப் கவுன்சிலிங்கில் வந்து ஃபீஸ் வந்து ரீஃபண்டபுளாக நான் ரீஃபண்டபுளான்னு கேட்டால், ஒருவேளை உங்களுக்கு சீட் அலோகேட் ஆகிருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அந்த அமௌண்ட் வந்து திருப்பி வாங்க முடியாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு கேம்பஸில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சீட் அலோகேட் ஆகிருச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் வாங்கின ரேங்க்குக்கு உங்களுக்கு வந்து சீட்டே அலோகேட் ஆகலைன்னா அந்த ஃபீஸுங்கிறது ரிட்டன். சரிங்களா? இது 2வது கேள்விக்கான பதில். 3வது கேள்வி, சார் அமிர்தா யூனிவர்சிட்டியில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இல்லை ஸ்காலர்ஷிப் கேட்டகரிங்கிறாங்க, நான் ஸ்காலர்ஷிப் கேட்டகரிங்கிறாங்க, என்ன வித்தியாசம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அமிர்தா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது 4 வகைப்படுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதை மெயினாக 2ஆக பிரிக்கிறாங்க. ஸ்காலர்ஷிப் ஃபீ கேட்டகரி 1, நான் ஸ்காலர்ஷிப் ஃபீ கேட்டகரி 1ங்கிறாங்க. ஸோ நான் ஸ்காலர்ஷிப் ஃபீ கேட்டகரின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய ஃபீஸ் லேபில் 1, 2, 3 எதுலேயுமே வரமாட்டீங்க. நீங்கள் டைரெக்டாக நான் ஸ்காலர்ஷிப் ஃபீ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும், உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா 6 லட்ச ரூபாய் நான் ஸ்காலர்ஷிப் கேட்டகரி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் 6 லட்ச ரூபாயில் உள்ளுக்க போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4 வருஷத்துக்கு உங்களுடைய டியூஷன் ஃபீஸுங்கிறது 6 லட்ச ரூபா தான். வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா கட்டணும். இப்போ 4 வருஷத்துக்கு 24 லட்ச ரூபா கட்டணும். அதுபோக வந்து அதர் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், ஒருவேளை ஹாஸ்டலில் தங்குறீங்கன்னா ஹாஸ்டல் மெஸ் பில், டேஸ் காலர்னா டிரான்ஸ்போர்ட் ஃபீ, இதை நீங்கள் வந்து கட்டணும். அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் அடுத்தடுத்து வருங்க. சரிங்களா? இப்போ இன்னொரு பக்கம் ஸ்காலர்ஷிப் ஃபீ கேட்டகரிங்கிறாங்க. ஸ்காலர்ஷிப் ஃபீ கேட்டகரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏட்ரிபிள்இ எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, அந்த ஏட்ரிபிள்இ எக்ஸாமில் நல்ல ரேங்க் வாங்கி மேபி உங்களுக்கு ஃபீஸ் லேப் 1லேயோ 2லேயோ 3லேயோ வந்து சீட் அலோகேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபீஸ் லேபில் நீங்கள் உள்ளுக்க போவீங்க. அப்போ ஒரு ஃபீஸ் லேபில் உள்ளுக்க போயிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ஃபீஸ் லேபான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அமிர்தா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவங்க வந்து தெளிவாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் அதுக்கு பேர் வந்து ஸ்காலர்ஷிப் ஃபீ கேட்டகரின்னு சொல்கிறாங்க.
உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு கோயம்புத்தூர் கேம்பஸ் எடுப்போம். கோயம்புத்தூர் கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 4 வகையான ஃபீஸ் ஸ்லாப் இருக்குங்க. கடைசி கேட்டகரி நான் ஸ்காலர்ஷிப் ஃபீ கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 lakhs per year. 4 வருஷத்துக்கு சேர்த்தி கிடையாது, 6 lakhs per year. இப்போ நீங்கள் வந்து ஃபீஸ் ஸ்லாப் 1 என்ன ஃபீ வரும்னு பார்த்தீங்கன்னா 1.5 lakhs per year annum. 1.5 lakhs per annum வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் லேப் 1ல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு கோயம்புத்தூர் கேம்பஸில் கொடுக்குறாங்க. ஃபீஸ் லேப் 2 வந்து பார்த்தீங்கன்னா 2.9 lakhs, கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா per year. ஃபீஸ் லேப் 3 வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா per year. சரிங்களாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்காலர்ஷிப் ஃபீ கேட்டகரி. நான் ஸ்காலர்ஷிப் ஃபீ கேட்டகரி மட்டும் 6 லட்ச ரூபா. ஓகே, இப்போ ஸ்காலர்ஷிப் ஃபீ கேட்டகரிக்கும் நான் ஸ்காலர்ஷிப் ஃபீ கேட்டகரிக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நான் வந்து ஃபீஸ் லேப் 1ல் செலக்ட் ஆகி உள்ளுக்கு போயிட்டேன். அதாவது 1.5 lakhs per annum அப்படிங்கிற பேசிஸில் நான் வந்து உள்ளுக்க ஃபீஸ்க்கு அந்த ஃபீஸில் நான் செலக்ட் ஆகி போயிட்டேன். அப்போ நான் 4 வருஷத்துக்கும் நான் வந்து வருஷம் 1.5 lakhs மட்டும் கட்டினா போதுமா? எனக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஏலே நீங்கள் எந்த காலேஜஸ் எடுத்தாலும் நீங்கள் கிட்டத்தட்ட இந்த செலவு வந்துடுது. அப்போ நான் இதுலேயே வந்து படிச்சிடலாமே அப்படின்ட்டு ஒரு விஷயம் வரும். நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்துகிறேன். இப்போ நீங்கள் வந்து ஃபீ கேட்டகரி 1ல் வந்து உள்ளுக்க போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே படிக்கிற 4 வருஷம் மொத்தம் 8 செமஸ்டர். 8 செமஸ்டர்லையுமே நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் உங்களோட சிஜிபிஏங்கிறது, அதாவது சிஜிபிஏங்கிறது அவுட் ஆஃப் 10க்கு சொல்லுவாங்க, 8.0 மெயின்டைன் பண்ணணும். மினிமம் 8 out of 10ங்கிறது எடுக்கணும். சரிங்களா? அதை வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 80% மார்க்குக்கு மேலே நீங்கள் ஒவ்வொரு செமஸ்டர்லையுமே எடுக்கணும். முதல் விஷயம். 2வது விஷயம், நீங்கள் வந்து காலேஜுக்கு ப்ராப்பராக வரணும். 3வது விஷயம், நீங்கள் வந்து எந்த ஒரு டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸ், நான் டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸ்லையுமே இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் எந்த அரியரும் வச்சுருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து ஃபீஸ் லேப் 1ல் உள்ளுக்க போயிட்டாரு. சரிங்களா? அப்போ அதாவது 1.5 lakhsல உள்ளுக்க போயிட்டாரு. இப்போ அவர் வந்து 8 சிஜிபிஏ எடுக்கலை. ஒரு 3வது செமஸ்டரோ 4வது செமஸ்டரோ வர்றாரு. படிப்பில் சின்னதாக கவனம் செதறது. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணல. ஒரு வேளை 7.5 எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வரக்கூடிய ரிமைனிங் 2 இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபீஸ் லேப் 2க்கு மாறிடுவாருங்க. இப்போ ஃபீஸ் லேப் 2ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா 1.5க்கு பதிலாக 2.9 lakhs per yearங்கிறது கட்டணும். இதே வந்து ஒரு மாணவர் ஃபீ கேட்டகரிஸ் ஃபீஸ் லேப் 2ல் தான் செலக்ட் ஆகிருக்கிறாரு. 2லேங்கிறப்ப 2.9 lakhsல போகிறாரு. அப்போ அவருக்கு வந்து 4 வருஷத்துக்கும் அதே ஃபீஸ் லேப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டர்லையுமே அவர் 7.5 சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதாவது 75% மார்க்ஸ் வாங்கணும். மற்றும் நான் டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் ஆகக்கூடாது. ப்ராப்பராக ஸ்டாஃப் சொல்கிறத ஒபே பண்ணணும். அரியர் வைக்கக்கூடாது. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே 8 செமஸ்டருக்கு மெயின்டைன் பண்ணால் ஒரு ஃபீஸ் லேப் 2ல் இருப்பார். ஒரு வேளை இப்போ அவரும் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 7.5 மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அடுத்து ஃபீஸ் லேப் 3க்கு வருவாங்க. சரிங்களா? ஸோ ஃபைனலாக வந்து ஃபீஸ் லேப் 3 வரைக்கும் தான். ஸோ ஃபீஸ் லேப் 3ல் வந்து வந்துட்டாங்க. இப்போ ஒரு ஃபீஸ் லேப் 1லேயோ 2லேயோ செலக்ட் ஆன மாணவர் ஒருத்தர் ஃபீஸில் ஏதோ அவர் வந்து சரியாக படிக்கலை, உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் பர்சன்டேஜ் வாங்காமல் 7.5க்கும் கம்மியாக வாங்கிட்டாங்கன்னா 2 ஃபீஸ் லேப்காரங்களுமே எங்கே வந்துடுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபீஸ் லேப் 3க்கு வந்துடுவாங்க. ஒன்ஸ் ஃபீஸ் லேப் 3 வந்துட்டாங்கன்னா நீங்கள் திருப்பி மேலே போக முடியாது. ஒருவேளை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் இயரில் ஃபீஸ் லேப் 1ல் செலக்ட் ஆன மாணவர் ஏதோ ஒரு கவனக்குறைவுனால ஃபீஸ் லேப் அதாவது பர்சன்டேஜ் வந்து 75க்கு கம்மியாக வாங்கிட்டார்னா உடனடியாக ஒரு ஃபீஸ் லேப் 3க்கு வந்துடுவார். மேலேருந்து கீழே வர்றதுக்கு மட்டும்தான் அலோடே தவிர்த்து கீழேருந்து மேலே போகிறதுக்கு அலோடு கிடையாது. இதுதான் அமிர்தா யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்க. ஃபீஸ் அவங்க ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் இதை தான். அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ஃபீன்னு சொல்கிறாங்க. 2வது விஷயம், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஃபீஸை மட்டும் நான் ஸ்காலர்ஷிப் ஃபீ கேட்டகரியில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எதுவுமே தேவைப்படல. இப்போ நிறைய பேர் கேட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா அமிர்தா யூனிவர்சிட்டியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ஃபீஸ் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு விளக்கமாக தான் இருக்குது. ஸோ இங்கே நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கோயம்புத்தூர் கேம்பஸ் மற்றும் சென்னை கேம்பஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அமிர்தா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு கோயம்புத்தூர் கேம்பஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் லேப் 1ல் 1.5 lakhs per year, ஃபீஸ் லேப் 2ல் 2.9 lakhs per year, ஃபீஸ் லேப் 3ல் 4 lakhs per year, ஃபீஸ் லேப் 4ல் 6 lakhs per year. இதே சென்னை கேம்பஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபீஸ் லேப் 1ங்கிறது 1.2 lakhs per year, ஃபீஸ் லேப் 2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2,25,000 per year, ஃபீஸ் லேப் 3 வந்து பார்த்திங்கன்னா 3,25,000 per year, ஃபீஸ் லேப் 4 எடுத்திங்கன்னா 5 lakhs per year. இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு.
இதே வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க, எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கோயம்புத்தூர் கேம்பஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் லேபுங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் லேப் 1ல் போகிறீங்கன்னா 1,25,000 rupees ஃபீஸ் இருக்கும். ஃபீஸ் லேப் 2ல் போகிறீங்கன்னா 2,35,000 rupees ஃபீஸ் இருக்கும். அடுத்து ஃபீஸ் லேப் 3ல் போகிறீங்கன்னா 3 lakhs per year இருக்கும். அடுத்து அதே நான் ஸ்காலர்ஷிப்பில் போகிறீங்கன்னா 4 lakhs per year வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு மட்டும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மட்டும். இதே ஒரு வேளை நீங்கள் வந்து ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க, இல்லை வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா கோயம்புத்தூர் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் ஃபீ கேட்டகரிங்கிறது ஃபீ கேட்டகரி 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 1.25, ஃபீ கேட்டகரி 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 2.35, ஃபீ கேட்டகரி 3ல் போகிறீங்கன்னா 3 lakhs per year, ஃபீ கேட்டகரி 4 போனீங்கன்னா 3.5 lakhs per year. இதே வந்து நீங்கள் சென்னை கேம்பஸில் போய் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஃபீ கேட்டகரி ஸ்லாப் 1 வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh, ஃபீ கேட்டகரி ஸ்லாப் 2 lakhs, ஸ்லாப் 3 2.5 lakhs, ஃபீ ஸ்லாப் 4 3.25 lakhs per year வரும். இதே கெமிக்கல் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஃபீ கேட்டகரி 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh, 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.65, 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs, நான் ஸ்காலர்ஷிப் கேட்டகரி 2.5. இதே சென்னை கேம்பஸில் சிவிலோ மெக்கானிக்கலோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபீஸ் லேபுங்கிறது 1க்கு 1, ஃபீஸ் லேப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000 rupees, ஃபீஸ் லேப் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 lakhs per year, தென் ஃபீஸ் லேப் 4 பொறுத்த வரைக்கும் 2 lakhs per year. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அமிர்தா யூனிவர்சிட்டியோட ஃபீ ஸ்ட்ரக்சர். ஸ்காலர்ஷிப் ஃபீ, நான் ஸ்காலர்ஷிப் ஃபீங்கிற விஷயம், சிசாப்னா என்ன, சிசாப்புக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், மற்றும் ஸ்காலர்ஷிப் ஃபீங்கிறது எப்படி வச்சுருக்காங்கிறது விஷயம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அமிர்தா யூனிவர்சிட்டியோட டோட்டல் ஸ்ட்ரக்சர். அதுபோக இப்போ ஜேஇ ஸ்கோர் வச்சுருக்கவங்களுக்கு சிசாப் கவுன்சிலிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இப்போயே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணி வச்சிடலாம். சரிங்களா? அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது சாய்ஸ் ஃபில்லிங்கில் கைடன்ஸ் தேவைப்படுது, சாய்ஸ் ஃபில்லிங் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த வீடியோக்கில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா லிங்க்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டினியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே வரும். அதுபோக மெயினாக வந்து பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் சாய்ஸ் ஃபில்லிங் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுதுன்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. அதில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு முயற்சிகள் பண்ணுறேன். இது மாதிரி கண்டினியூஸாக வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.